வங்கதேசத்தில் நிலவி வரும் அரசியல் திடமற்ற சூழல் தற்பொழுது மதவெறி மற்றும் சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறையாக மாறி இந்தியாவுக்கு பெரும் கவலையை ஏற்படுத்தி உள்ளது. முகமது யூனஸ் தலைமையிலான இடைக்கால அரசு பொறுப்பேற்றதில் இருந்து இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் தொடர்ந்து குறிவைக்கப்பட்டு வருகின்றனர். சமீபத்தில் திப்பு சந்திரதாஸ் என்ற இந்து கார்மெண்ட் தொழிலாளி ஒரு சக ஊழியருடன் ஏற்பட்ட சாதாரண தகராறுக்கு பின்னர் மத நிந்தனை குற்றச்சாட்டில் பொதுவெளியில் கொடூரமாக எரித்துக் கொள்ளப்பட்ட சம்பவம் உலக அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செய்தி சமூக வலைதளங்களில் பரவிய பின்னரே அவரது குடும்பத்தினருக்கு தெரிய வந்தது. அந்த நாட்டின் சட்ட ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்து இருப்பதை வெளிப்படுத்தியிருக்கின்றது. இந்த வன்முறைகளின் தொடர்ச்சியாக இந்தியா வங்கதேச எல்லையில் பதற்றம் அதிகரித்துள்ளது. திரிபுரா, மேகாலயா, அசாம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் முழுமையான அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக திரிபுரா எல்லையில் எல்லை பாதுகாப்பு படை மற்றும் இந்திய ராணுவம் பெரும் அளவில் குவிக்கப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் இருந்து சட்டவிரோதமாக ஊடுருவ முயன்ற ரகுமான் மற்றும் மொஹாசித் என்ற இருவர் மேகாலயா எல்லையில் PSCF நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டனர். இதன் மூலம் சர்வதேச எல்லையை மீறி இந்தியாவுக்குள் நுழைய முயல்பவர்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற தெளிவான எச்சரிக்கையை இந்தியா வழங்கியுள்ளது. முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா ஆட்சியில் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டு இருந்தது. ஆனால் தற்பொழுது அதிகாரத்தை கைப்பற்றியுள்ள தீவிர கும்பல்கள் பிப்ரவரி மாதம் நடைபெறவிருக்கும் தேர்தலை முன்னிட்டு மக்களை மத அடிப்படையில் பிளவுபடுத்த முயல்கின்றது. இந்தியா மற்றும் இந்துக்களை வில்லன் என சித்தரித்து வன்முறையை தூண்டும் முயற்சிகள் நடைபெற்று வருகின்றது. உஸ்மான் ஷெரீப் ஹதி போன்ற இந்தியாவுக்கு எதிரான நபர்களின் மரணத்திற்கு இந்தியாதான் காரணம் என்ற பொய்யான பிரச்சாரத்தை யுனெஸ் அரசு ஊக்குவிப்பது நிலைமையை மேலும் சிக்கலாக்கியுள்ளது. 1971 ஆண்டு பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய ஆபரேஷன் சர்ச்லைட் தாக்குதல் இருந்து வங்கதேசத்தை காப்பாற்றி தனி நாடாக உருவாக்கியது இந்திய ராணுவம் தான். ஆனால் இன்று அதே நாடு இந்தியாவின் தேசிய பாதுகாப்பிற்கு சவால் விடுப்பது வரலாற்று துரோகமாக கருதப்படுகிறது. அமெரிக்க மற்றும் சீனா போன்ற நாடுகளின் ஆதரவு தங்களுக்கு இருப்பதாக நம்பி இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை இணைக்கும் சிக்கன் நெக் காடரி பகுதியை துண்டிப்போம் என வங்கதேச தீவிர முழக்கமிடுவது இந்தியாவின் பொறுமையை சோதிக்கின்றது. இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவஸ் முன்பு விடுத்த எச்சரிக்கை தற்பொழுது பொருத்தமானதாக மாறியுள்ளது. எங்கள் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் 21 கிலோமீட்டர் அகலமுள்ள சிக்கன் நெக் காரிடார் பகுதி 200 கிலோமீட்டர் அகலமுள்ள பாதுகாப்பு மண்டலமாக மாறப்படும் என்ற அவரது எச்சரிக்கை தேவைப்பட்டால் இந்தியா வங்கதேசத்திற்குள் நுழைந்து பாதுகாப்பு அரணை உருவாக்கும் என்பதை காட்டுகிறது. தூதரக ரீதியாக வங்கதேச உயர் ஆணையரை அழைத்து கண்டனம் தெரிவித்து இருந்தாலும் வன்முறை குறைந்ததால் ராணுவ நடவடிக்கைகளின் அவசியம் வலியுறுத்தப்படுகிறது. இறுதியாக திப்பு சந்திரதாஸ் போன்ற அப்பாவி மக்களை கொன்று குவிக்கும் தீவிர கும்பல்களை அடக்க வேண்டிய கட்டாயம் இந்தியாவுக்கு ஏற்பட்டு உள்ளது. பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலை போல அல்லாமல் வன்முறையை தூண்டும் கும்பல்களை மட்டும் குறிவைத்து ஆபரேஷன் சர்ச்லைட் போன்ற துல்லியமான நடவடிக்கையை இந்திய ராணுவம் மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகின்றது. வடகிழக்கு மாநிலங்களில் நிலப்பரப்பை 1 சென்டிமீட்டர் கூட விட்டுக் கொடுக்க முடியாது என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளது. எல்லை பகுதியில் குவிக்கப்பட்டு உள்ள ராணுவ டாக்கிகள் வங்கதேசத்தின் இந்த ஆட்டத்தை அடக்க வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டதை காட்டுகின்றது. மேலும் இது போன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.